ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ அழிச்சிருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா KineMaster ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து 3D இன்ட்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா KineMaster ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு இன்ட்ரோ வித்தவுட் டெக்ஸ்ட்னு சொல்லி கூட நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பார்த்ததில் இந்த வீடியோ பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நான் இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிட்டு எம்டி ப்ராஜெக்ட் போவோம். எம்டி ப்ராஜெக்ட் போயிட்டு மீடியா இருக்குல்ல, மீடியாவில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோ எதுவோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அது டைம் லைனில் வந்தோடனே டிக் கொடுத்துடணும். இப்போது அதெல்லாம் தள்ளிட்டு வாங்க. இப்போது நான் டவுன்லோட் பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கிளிப் எதுனா இந்த இருங்க காமிக்கிறேன். எனக்கு பிடிச்ச கிளிப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதுதான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே நம்ம சேனல் பேர் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த 3ன்னு வருதுல்ல, அதுக்கு முன்னாடி எங்கன்னு பார்த்து அப்படியே நிறுத்தி வச்சுட்டேன். இப்போ இது ஒரு டச் பண்ணிவிட்டு சிசர் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு கட் பண்ண இடத்துலேருந்து ரைட் சைடு தேவையில்லையா இல்லை லெஃப்ட் சைடு தேவையில்லையான்னு கேட்குது. நம்ம கட் பண்ண இடத்துலேருந்து நம்மளுக்கு ரைட் சைடு தான் தேவையில்லை, அதனால் ஒரு கிளிக் பண்ணால் கட் ஆகிடுச்சா. இப்போ அதே மாதிரி இந்த 2ன்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அது கரெக்டாக மறையிற டைம் எதுன்னு பாருங்கள். இந்த இடம். அதே மாதிரி இந்த பக்கம் கிளிக் பண்ணிவிட்டு சிசர் சிம்பிளுக்கு போயிட்டு ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே எடுங்க. அதாவது லெஃப்ட் சைட் கட் பண்ணணுமா இல்லை ரைட் சைட் கட் பண்ணணுமா? இப்போ நமக்கு தேவை லெஃப்ட் சைட் கட் பண்ணணும், ஆனால் கட் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இது சவுண்ட் வந்து பில்டின்னாக தான் வரும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக இப்போ என் ஆடியோ ஒண்டி தான் கேட்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் நான் எண்டில் வந்து அது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் காமிக்கிறேன். நீங்கள் இல்லைனா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் இருக்க பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கொஞ்சம் ஜூம் இது பண்ணிக்கலாம். ஜூம் இன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே தான் வருது அந்த பாக்ஸ் இல்லை, எங்கே வருது? இந்த இடத்துல போயிட்டு நம்ம இப்போ நம்ம டெக்ஸ்ட் வைக்கணும். இப்போ நம்ம லேயர் போகணும். லேயர் போயிட்டு மீடியா போகணும். மீடியா சாரி பேக் வந்துடுங்க. வெயிட் நம்ம எந்த இடத்துல பாக்ஸ் இருந்துச்சு, நான் இந்த இடத்துல போய்ட்டு லேயர் போகணும். லேயர் போய்ட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, டெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு உங்கள் சேனல் நேமை வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த நேம் தேவையோ அந்த நேம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சேனல் நேமை வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடு அது சின்னதாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டயகனலாக ஒரு ஏரோ கொடுத்துருக்குல்ல, அந்த ஏரோ கொடுத்தீங்கன்னா இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் தேவைன்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா அது ஹரிசாண்டலாக இருக்குது, இப்போ வந்து வெர்டிக்கலாக இருக்குது, கரெக்டாக சென்டரில் இருக்குது அப்படின்னு காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுதான் சென்டராக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வச்சுக்கலாம். சைஸ் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம கலர் மாற்றலாம். ரைட் சைட் இருக்குல்ல, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டாட் இருக்குல்ல, அதான் கலர். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் சூஸ் அந்த கலர் இந்த இடத்துல இருக்குது. அப்படிலாம் இந்த ரிங்கில் போய்ட்டு பிக்சார்ட்டில் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண கலர் நான் வந்து இந்த க்ரீன், ஆனால் அது வச்சுட்டு அப்படியே டிக் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா. இப்போ வந்து ஓகே கொடுத்துங்க. இப்போது மேட்ச் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே டச் பண்ணிட்டு இன் அனிமேஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபேடாக வரணுமா இல்லை பாப் இந்த மாதிரி பாப் அவுட் வரணுமா, அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இப்போ ட்ராப்னால் இப்படி வந்து ட்ராப் விழுவோம். இந்த மாதிரி நிறைய அனிமேஷன் இது இருக்குது. நீங்கள் வந்து
எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப்னால் அப்படியே வந்து ஒரு இதுவாக வர மாதிரி, ரைட் சைட்லேருந்து வர மாதிரி. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பார்ப்போம் எதில் நான் வந்து பாப் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வரும். அதுவே ஓவரால் என்ன இந்த பிளிங்க் ஆகுது, ஃப்ளிக்கரிங், இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நான் இது சொல்லியிருந்தா வீடியோ வந்து லென்த்தாக போவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகுதோ சூட் ஆகுதோ அதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணமாக ஸ்டார்டிங்கில் வந்து அந்த அனிமேஷனும் வீடியோ இந்த லெட்டர்ஸ் வரும்போது இந்த ஃப்ளோட்டிங் இதுவும் கொடுத்தேன். இப்போது நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் இருக்குல்ல, அவுட் அனிமேஷன் போய்ட்டு அவுட் ஆகும்போது என்ன ஆகும், அப்படியே ஃபேடாக மறையிற மாதிரி வேணுமா, இல்லை அப்படியே மேலே போய்ட்டு அப்படியே மறையிற மாதிரி வேணுமா, இல்லை அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸ்கேல் டவுன் பண்ண அப்படியே சுருங்கிற மாதிரி. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபேட் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். இங்கே கீழே வந்து 1.5ல அது வந்து எந்த செகண்டு எவ்வளோ செகண்டுக்கு முன்னாடி ஃபேட் ஆகணும்னு சொல்லி நான் 1 செகண்டே வச்சு டிக் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா பேக் வந்துடுவோம், ப்ளே பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப தூரம் போதில்ல, இந்த இடத்துல அதேமாதிரி கிளிக் பண்ணி சிசர் போய்ட்டு ட்ரிம் டு ரைட் ஆஃப் த பிளேன்னு கொடுத்துடணும். கிளிக் கொடுத்துட்டோம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போமா, கரெக்டாக டெக்ஸ்ட் வர இடத்துலேருந்து ப்ளே பண்ணுவோம். இப்போ கரெக்டாக ஃபேட் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இது தேவையோ ரொட்டேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி இது தேவையோ. இப்போ வந்து க்ளோ, இப்போ நான் க்ளோன்னு கொடுத்த உடனே அந்த வீடியோவில் ஜின் என்ற எழுத்து வரும்போது ஒண்டி பாருங்கள் ஷேடோ இது அது க்ளோ ஆகுது, தெரியுதுங்களா? மைனூட்டாக தெரியும், நீங்கள் பிரைட்னஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும். இந்த ஷேடோன்னு வேணால் ஷேடோ ட்ராப் ஆகும், அவுட்லைன் வேணுமா அவுட்லைன், இது வந்து ரொம்ப மைக்ரோ இதில் காமிக்குது. பேக்ரவுண்ட் வந்துன்னா பிளாக் வச்சுக்கலாம், இல்லை வேணாடா விட்டுடலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு சர்க்கிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, அந்த இது பேக் கொடுத்துடணும். இப்போது நம்ம ப்ராஜெக்ட் அன்டைட்டில்ட் ஃபைல் தான். இப்போ இந்த ஷேர் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம். சேவ் டு வீடியோ கேலரி, நம்ம வீடியோ கேலரிக்கு தான் சேவ் பண்ண போகிறோம். எப்போவுமே ஹெச்டியில் தான் நம்ம சேவ் பண்ணோம், அப்போ தான் கிளாரிட்டியாக இருக்கும். உங்கள் சேனல் இன்ட்ரோ தான் நல்லா இருக்கணும் பார்க்கும்போது. இப்போ அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகினது, எக்ஸ்போர்ட்டிங் த ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் வீடியோ வந்து நம்ம KineMasterல சேவ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து KineMaster வந்து வாட்டர் மார்க் இல்லாத ஃப்ரீ வெர்ஷன் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த எண்டப்போ KineMaster மேடு வித் KineMasterலாம் வரவே வராது. இன்ட்ரோ பார்க்கும்போதுலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம MX பிளேயில் ப்ளே பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ரீச் பண்ணுறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி KineMaster பிக்சார்ட் டியூட்டோரியல்ஸ்லாம் தமிழில் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கம்மியாக தானே இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டால் கூட உங்களுக்கு வந்து அது காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து கிளிக் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி பல டுட்டோரியல் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். As always, thanks for watching. Make him spicy, Papa.